அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 9 தொழில்சார் அறங்கள் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 11th புக்கில் இருக்கிற ஒரு லெசனுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அது தனியாக ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம் எத்திக்ஸ்க்கு அப்படின்ட்டு. அது லெசனை வந்து பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழில்சார் அறங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். அதோட தேவை தெரிஞ்சுக்கிட்டு அதோட பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறங்களை பின்பற்றலைன்னா அப்படின்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மனிதன் சமூகத்தின் நன்னெறிகளோடு வாழ்வது மட்டும் இல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட செய்தொழிலும் என்ன பண்ணணும், எத்திக்ஸோடு இருக்கணும். ஓகேவா? அவன் வந்து வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் அவனோட தொழிலையும் எப்படி இருக்கணும், எத்திக்ஸோடு இருக்கணும். எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் அவனுக்கு கிடைக்கிற பயனை விட அவனால் மற்றவங்களுக்கு பயன் அப்படின்றது அதிகமாக இருக்கணும். அதுதான் அந்த தொழிலுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம வாழ்க்கையில் மட்டும் எத்திக்ஸோடு இருந்தால் பத்தாது, தொழிலையும் எத்திக்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நம்ம நிறைய தொழில்சார் அறங்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். என்னென்ன அப்படின்னா கல்வியில், மருத்துவத்தில், வணிகத்தில், சட்டமில், அறிவியலில், அந்த மாதிரி அரசியலில் அப்படின்னு ஒரு துறையிலையும் இருக்கிறவங்களும் என்னென்ன எத்திக்ஸோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொழில்சார் அறம் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு அதோட மீனிங் பார்க்குறோம். டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் தொடர்பான கொள்கைகளையும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் சொல்கிறது தான் தொழில்சார் அறம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தொழில் செய்கிறவங்க தனி மனித ஒழுக்கத்தோடையும் உயர்நிலை விழுமியங்களோடையும் சட்டங்களை பின்பற்றும் முறை இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் தொழில்சார் அறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்படி இருக்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில் பொருளை வந்து கொடுக்கணும். ஓகேவா? அவங்கக்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்களை மதிப்போடு நடத்தணும், கண்ணியமான முறையில் லாபம் ஈட்டணும், முறையாக வரி செலுத்தணும். இந்த 4 விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம அறம் அப்படின்னு சொல்லணும் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வாடிக்கையாளர்களை நியாயமாக நடத்தணும், நியாயமான பொருளை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள மதிப்பாக நடத்தணும். 3வது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ணியமான முறையில் லாபம் ஈட்டணும். லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் செய்கிறோம் அப்படின்றதுக்காக கண்டமேனிக்கு வந்து தப்பு பண்ணி லாபம் சேர்க்கக்கூடாது. 4வதாக சேர்த்த லாபத்துலேருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கரெக்டாக கொடுக்கணும். இது 4 செஞ்சோம் அப்படின்னா நம்ம தொழிலோட அறத்தோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது தொழில்சார் அறம் அப்படின்றது தொழில் கூடங்கள் செயல்படும் முறையில் என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை வந்து நீக்கிட்டு சரியான முறையை பின்பற்றுறது தான் வந்து என்ன சொல்கிறோம், தொழில்சார் அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தொழில் கூடங்கள்லையும் சரி நிறுவனங்கள்லையும் அறவியல் முறைகள் வந்து தொடர்ந்து கண்காணித்து அதுக்கான மதிப்பீடுகளை வந்து பின்பற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம தொழில்சார் அறம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது தொழில்சார் அறம் பற்றின நிறைய கருத்துக்கள் இருக்குது. தனி மனிதர்களுக்கு, நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அந்த தொழில்சார் அறத்தை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்குன்னு சொல்லி சில கோட்பாடுகளை வகுத்து செயல்பட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பரந்த சமூக கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன பண்ணணும், தொழில்சார் அறங்களை உருவாக்கணும். தொழில் முனைவோருக்கும் நிர்வாகிகளுக்கும் பணியாளர்களுக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்யறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இந்த தொழில்சார் அறம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? தொழில்துறையோட செயல்பாடுகள் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ என்ன பண்ணக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இயங்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஏதோ ஒரு மாசு பொருளை வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரொம்ப அதிகமான வந்து உடம்பு சரியாமல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு எத்திக்ஸான கம்பெனியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ஒரு தொழிலுக்குமே அது சார்ந்துள்ளவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில வரையறைகள் இருக்குது. அந்த வரையறைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்தந்த சமூகத்துக்கும் பொருளாதார சூழலுக்கும் ஏற்ற மாதிரி தொழில்சார் அறங்களை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழில்சார் அறங்களை அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ தொழில்சார் அறங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அது ஏன் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழில் நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து நல்ல ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதோட ப்ராடக்ட் வந்து மக்கள் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனியோட பேர் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க என்ன விளம்பரம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பொருளை வாங்குறதுக்கு மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒரு தொழில் நிறுவனம் வந்து ஒரு உற்பத்தி நிறுவனம் வந்து சேஃபான பொருளை வழங்குது, அவங்க தரமாக இருக்காங்க, அவங்க வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்தால் மட்டும்தான்
என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வந்து வாங்குவாங்க. அப்போது விழுமியங்களை பேணும் நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ள தான் மக்கள் வந்து ஆசைப்படுவாங்க. அத்தகைய நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கும் தான் ஆசைப்படுவாங்க. மற்ற நல்ல ஒரு கம்பெனி வந்து அவனோட லாபத்துக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பான், அவன் வந்து யாரோட நல்லதுக்கும் அவன் கருத்திலே எடுத்துக்க மாட்டான் அப்படின்ற கம்பெனியில் வந்து யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட பணத்துக்கு மதிப்பு கொடுத்து அங்கே இருக்கிற பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு நேர்மையானவங்களாக இருக்கணும், எத்திக்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் தரமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு விளம்பரம் செஞ்சால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாங்குவாங்க அப்படின்னு இல்லை. உண்மையாலுமே அந்த பொருள் தரமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்குது அப்படின்றத மக்கள் நம்பினா மட்டும்தான் வாங்குவாங்க. ஓகேவா? அதனால தான் நிறைய விளம்பரங்கள் எப்படி வருது, எங்கள் பொருள் தரமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வருது. அப்போது ஒரு நிறுவனம் உயர் விழுமியங்களோடு இயங்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறதுக்கு மக்கள் வந்து அதிகமாக வருவாங்க. அவங்க சம்பளமே கம்மியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அந்த கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அது வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. அங்கே வந்து சம்பளமே கம்மியாக இருந்தாலும் அவங்க கம்பெனியோட பேரை வந்து கெத்தாக சொல்லிப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட இலக்குகளை வந்து அவங்களோட இலக்குகளாக நினச்சி அந்த நிறுவனத்துக்கு புகழையும் பேரையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஈடுபாட்டோட அந்த மக்கள் வந்து வேலை செய்வாங்க, ஒரு எத்திக்ஸோடு இருக்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்போது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட அந்த கம்பெனியோட பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறுவனங்களில் தொழிலோட நீண்ட கால வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பணியாளரோட நலன் வந்து நல்லாயிருக்கும், சமூக நலன் இது எல்லாத்தையும் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்க முடிவெடுக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, அந்த நிறுவனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நிறுவனம் எத்திக்ஸாக நடந்துக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதாவது ஒரு எத்திக்ஸோடு இருந்துக்கணும், ஒரு நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளால கண்டமேனிக்கு லாபம் வந்து சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? எதுக்கு உண்மையான லாபம் எதுவோ அதுதான் சம்பாதிக்க முடியும். ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் அப்படின்னா ஒரு நேர்மறையாக இருக்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அது 5 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. ஆனால் லாபம் சம்பாதிக்கணும், எனக்கு எத்திக்ஸ் பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்ற கம்பெனி அதை என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஆனால் 5 ரூபாய்க்கு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக தான் பெரிய ஆள் ஆவாங்க. ஆனால் 10 ரூபாய்க்கு விற்கிற கம்பெனியோட அந்த கள்ள விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஈஸியாக அந்த பொருளை வந்து தூக்கிடுவாங்க மார்க்கெட்டில் இருந்து மக்கள். ஆனால் 5 ரூபாய்க்கு விற்கிறவங்களோட அந்த தரமும் சரி, அவங்களோட நல்ல எண்ணமும் சரி, அவங்கள வந்து ரொம்ப வருஷத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீடிக்க வைக்கும். ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது தொழில்சார் அறப்பண்புகள் என்னென்னலாம் இருக்குது, இப்போ தொழில்சார் அறம்னா வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னலாம் நம்ம அந்த அறத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நேர்மை. ஓகேவா? ரெண்டாவது பிறரை மதித்தல். இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் சிஇஓ செயல் தலைவராக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அறத்தோடு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும், மேலதிகாரத்தில் இருக்கவங்க வந்து எப்படி இருக்கணும், ஒரு அறத்தோடு நடந்துக்கணும். அவங்கள பார்த்து தான் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வேலை செய்வாங்க. அப்போது அவங்க கீழே இருக்க ஊழியர்கள் அவங்கள முன்மாதிரியாக நினச்சிக்கிட்டு அவங்களோட மாதிரியே எத்திக்ஸோடு இருப்பாங்க. அப்போது அந்த நிறுவனமே எப்படி இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு நேர்மையானதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கம்பெனியில் நேர்மை, தரம், பாதுகாப்பு, பணியாளர் நலம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படி கரெக்டாக பின்பற்றப்படுதா அப்படின்றத அடிக்கடி அவங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அந்த மேலாண்மை மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா, எத்திக்ஸோடு நடந்துக்கிறாங்களா அப்படின்றத அடிக்கடி மேலாண்மை அமைப்புகள் என்ன பண்ணணும், கண்காணித்து அதுக்கான அறிக்கைகளையும் வந்து அனுப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும், எத்திக்ஸோட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது கல்வி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷனாக மாற்றுறதுக்கு கல்வி அப்படின்றது முக்கியமாக இருக்குது. ஒரு மனிதனுமே தன்னோட இலக்குகளை அடையிறதுக்கு கல்வி தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த கல்வியை கொடுக்கறது யார் அப்படின்னா ஆசிரியர். அப்போ ஆசிரியர் பணி அப்படின்றது ஒரு உன்னதமான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எத்திக்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவருக்கும் அறிவு கொடுக்கறது தான் அவங்களோட இலக்காக வந்து இருக்கணும். அவங்க வந்து பணத்தை நினைச்சு கூடாது. ஓகேவா? ஆசிரியர்களை மதிச்சு அவங்களோட அறிவுரைகளை ஏற்று கத்துக்கணும் அப்படின்றது மாணவர்களுக்கான ஒரு கடமையா இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ஆசிரியரோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் வராங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு உற்சாகமூட்டுற வகையில் இருக்கணும். மாணவர்களோட மனசை கலந்து அவங்களும் வந்து படிப்பில் ஈடுபடுற மாதிரி அவங்க படிக்க வைக்கணும். அப்போ தான் அவங்களோட மாணவர்களோட படைப்பாற்றல் அப்படின்றத வெளிப்பட்டு நம்மளுக்கு வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி பெற உரிமை உண்டு அப்படின்றத அவங்க வந்து உணர்ந்துக்கணும். சரியா? அப்போ ஒரு குழந்தைக்குமே என்ன பண்ணணும், தரமான ஒரு கல்வி பெறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த மனித வளர்ச்சிக்கும் கல்வி தான் பயன்படும் அப்படின்றத அந்த ஆசிரியரும் மாணவர்களும் ஏற்றுக்கணும். சரியா? அடுத்ததா குடியாட்சி, சமூக நீதி, சமய நல்லிணக்கம் இந்த மாதிரி குறிக்கோள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சமூக நீதி மூலையும் சமய நல்லிணக்கம், குடியாட்சி இதுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல அந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கையை வந்து அவங்க என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நாட்டோட வளமான பண்பாட்டு பின்புலங்கள் குறித்த அறிவு அவங்களுக்கு இருக்கணும். நாட்டுப்பற்று இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலகத்தோட அமைதி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து கல்வியின் மூலமாக மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட தேவைகளையும் நம்பிக்கைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் பணிக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குன்னு சில அறிவாற்றல் தேவைப்படுது, தனித்துவமான திறமைகள் தேவைப்படுது, கற்பித்தல்ல வந்து ஆழ்ந்த ஈடுபாடு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு அப்படின்னாலும் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி உலகியல் அறிவு அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியரோட அந்த தனிப்பட்ட நற்பண்புகளும் கற்பிக்கும் திறனும் தான் அவருக்குரிய நல்ல மதிப்பை வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? அடுத்தது ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியரும் மாணவரும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி பணிகளில் காலம் தவறாமல் இருக்கணும். பாடங்களை கற்பிப்பதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளோடு வரணும் ஸ்கூலுக்கு. அன்போடும் அரவணைப்போடும் மாணவர்களை வந்து பார்த்துக்கணும். மாணவர்கள்கிட்ட வந்து ஜாதி, மதம், இனம், மொழி, பொருளாதாரம், பாலினம், நாடு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வேறுபாடுகளை காட்டாமல் இருக்கணும். மாணவர்களோட உடல் தகுதி, உணர்வு திறன், அறிவு வளர்ச்சி, சமூக உணர்வு, ஒழுக்க நெறி வழிகாட்டல் இது எல்லாத்துலேயுமே அந்த ஆசிரியர் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக பின்புலன்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற வழியில் அவங்களுக்கு வந்து பாடத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகளை தவிர வேற எதுலேயும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, மாணவர்கள்கிட்ட படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக காசு வாங்கக்கூடாது. ஓகே, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒரு சம்பளம் தராங்க அப்படின்னா மாணவர்கள்கிட்ட தனியாக போய் எதுக்கும் வந்து என்ன பண்ணக்கூடாது, கட்டணம் வாங்கக்கூடாது. மாணவர்களை பற்றின தனிப்பட்ட விஷயங்களை அவங்களோட அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆளுமை விளக்கமாக திகழும் மெய்ப்பாடுகள் மூலம் மாணவர்களுக்கு தகுந்த முன்மாதிரியாக அவங்க வந்து இருக்கணும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட ஆட்டிடியூடை வந்து அவங்க தான் வந்து மாணவர்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு மாணவர்கள் யாரை பார்ப்பாங்க, ஆசிரியரை தான் பார்ப்பாங்க. அப்போ மாணவர்களுக்கு அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மாணவர்களோட கல்வி வளர்ச்சி அல்லது குறைபாடுகள் குறித்து அவ்வப்போது அவங்களோட பெற்றோர்கிட்டயோ அல்லது காப்பாளர்கிட்டயோ சொல்லணும். அவங்களுக்கு வந்து படிச்சுட்டு வராங்க, நல்லா மேம்பட்டுட்டு வராங்க, நல்லா வராங்க அப்படின்றதையும் சொல்லணும். சம்டைம்ஸ் சில பேர் வந்து இறங்கிட்டு வருவாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க குறைஞ்சிட்டு வருவாங்க. அதை பற்றி வந்து என்ன பண்ணணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களோட தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரி, அதாவது அவன் பையன் உருப்பிட மாட்டான் அப்படின்லாம் வந்து பெற்றோர்கிட்டையோ அல்லது அவங்க காப்பாளர்கிட்டயோ சொல்லக்கூடாது. கல்விக்கூடத்தை சமூக மேம்பாட்டிற்கு தேவையான அறிவு, தகவல்கள், திறன்கள் இதெல்லாம் வளர்க்கிற ஒரு மனித வள நிறுவனமாக வந்து அவங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக சிக்கல்களை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எதிர்கொள்றதுக்கான திறன்களும் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கல்வி பணி மேம்பாட்டிற்கான தகுதி, பயிற்சி, ஆய்வரங்கம், கருத்தரங்கம், விவாதங்கள் இதிலெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த ஆசிரியர் வந்து கலந்துக்கிறாங்க. அது இல்லாமல் மாணவர்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கலந்துக்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆசிரியராக இருந்தாங்கன்னா ஒரு மாணவனோட கல்வி தகுதியையும் தனித்திறன்களையும் வளர்க்கறதுல அவங்க வந்து முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாணவர்களோட அறிவு தேடல் திறமையை கூர்மைப்படுத்தி அவர்களோட ஆக்கத்திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஆசிரியர் மாணவரோட உறவின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக உயர்கல்வி.
உயர்கல்வி அப்படின்னும் பொழுது அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டுற முன்மாதிரியாக இருப்பாங்க. அப்போது மனித வளத்துறையின் இதயங்களாக வந்து இளையோர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டீனேஜரை மேய்க்கிற பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்குது, அந்த டீச்சர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்படின்றதுனால அவங்களுக்கு பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய எதிர்மறை சக்திகள் வந்து அந்த வயசு பசங்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது பேட் ஹேபிட்ஸ் வந்து சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து மாணவர்களை காப்பாற்றுற வழி நடத்துகிற பொறுப்பு ஆசிரியர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வயசு பசங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயம் குறித்து பல கேள்விகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக அவங்க சுதந்திரமான சிந்தனை உள்ள மாணவர்களாக சமூக செயல்பாடுகளில் கவனம் செலுத்த தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பிற்காலத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்த இளைய சமுதாயம் வந்து பொறுப்போடு வளர்கிறதுக்கு கல்லூரியிலையும் பல்கலைக்கழகங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணணும், பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையும் பக்குவத்தையும் கல்வி வாயிலாக அடையணும் அப்படின்னு மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு ஆசிரியரோட கடமை மட்டும் இல்லாமல் பொறுப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால தான் அனைத்திந்திய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் கூட்டமைப்பு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறவியல் கோட்பாடுகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அனைத்திந்திய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் கூட்டமைப்பு. சரியா? என்னென்ன கோட்பாடுகளை வகுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பேராசிரியர்கள் கல்வி பணி சார்ந்த தம் கடமைகளை செவ்வனே செய்வதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். ஓகேவா? எங்கள் ஆசிரியர் வேலை செய்கிற இடம் பல்கலைக்கழகங்களும் கல்லூரியும் தான். அங்கே அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா, பல்கலைக்கழக உயர் அதிகாரிகள், கல்லூரி நிர்வாகிகள், கல்வித்துறையை சார்ந்த செயலர்கள், இயக்குநர்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் உரிய அறக்கோட்பாடுகளை தெளிவாக வரையறுக்கப்பட்டு வழங்கப்படுதல் வேண்டும். ஓகேவா? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இத்தனை பேர் இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, கல்லூரி நிர்வாகிகள், கல்வித்துறையை சார்ந்த செயலர்கள், இயக்குநர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பாதுகாவலர்கள், பணியாளர்கள்னு இவ்வளோ பேருக்கும் ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக என்ன பண்ணணும், அறக்கோட்பாடுகளை தெளிவாக வந்து வரையறுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள துணைவேந்தர்கள், பதிவாளர்கள், பல்கலைக்கழக மற்றும் கல்வி நிறுவன தாளாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் உரிய நடத்தை விதிகள் அப்படின்றது தெளிவாக வந்து சொல்லியிருக்கணும். அப்போ தான் உயர்கல்வி நிறுவனங்கள் அரசியல் தலையீடுக்கோ அல்லது சமூக நிறுவனங்களின் அழுத்தங்களுக்கோ இடம் தராமல் சுதந்திரமாக செயல்பட்டு அவங்களோட கல்வி பணியை அவங்க சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அறிவியல் மனிதனின் திறமைகளை வளர்த்தெடுக்கும் ஒரு கருவி. அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து வாழ்வியல் பழக்கமாக மாறணும். அப்போது நல்ல ஒரு அறிவுத்திறன், நன்னடத்தை இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த அறிவியல் கல்வியினால் வந்து இவ்வளோ நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி கற்பது அப்படின்றது அறிவு வளர்ச்சியோட மட்டும் இல்லாமல் திறமை மேம்பாட்டோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழறதுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தனையும் செயலையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அறம் சாராத அதிகார போக்குள்ள மனிதர்களையும் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பும் பண்பும் உள்ள மனிதர்களை உருவாக்குவதற்கு அறப்பண்புடன் கூடிய கல்வி தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, அறிவாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் அடையவங்களாகவும் அறம் சாராதவங்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்கும்போது என்ன பண்ணணும், அறம் சார்ந்த பண்புகளையும் என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தனி மனிதன், சமூகம், நாடு இது எல்லாத்தோட எதிர்காலத்தையும் தீர்மானித்து கட்டமைக்கிற வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னா கல்விக்கூடங்களுக்கு தான் இருக்குது. இதில் பங்கேற்கும் கல்வியாளர்களுக்கு கடமையும் பொறுப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து சில விழுமியங்களை வந்து அவங்களுக்காக வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா உண்மை, நேர்மை, அமைதி, அஹிம்சை, அன்பு
இதெல்லாம் அவங்களுக்கான அறக்கோட்பாடுகளை அவங்களே நினச்சிக்கிட்டு அப்படி தான் வந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கல்வி அப்படின்றது மனுஷனை முழு மனிதனாக உருவாக்குறதுக்காக தான் கொண்டு வராங்க. அப்போ தனி மனிதனாக மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினனா, சமூக மனிதனா, நாட்டின் நல்ல குடிமகனாக இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அறிஞனாக இருக்கணும், எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னும் பொழுது கல்வியால் மட்டும்தான் அவனுக்கு வந்து மேம்பாடு இருக்கும். அதை கற்பிக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அறம் சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் அந்த அறம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனோட வாழ்நாள் முழுசுமே அந்த கல்வி வந்து அவனுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மருத்துவ அறம். இந்திய மருத்துவத்துறை அப்படின்றது ரொம்ப பழசு. ஓகேவா? மருத்துவர்களுக்கான கல்வி அப்படின்றது நோயை கண்டறியும் திறன், நோயாளிகளை அணுகும் முறை, இதை பற்றிலாம் வந்து இந்திய மரபுசார் மருத்துவ அறிவு ரொம்ப வந்து இருக்குது. ஓகேவா? நம்ம சின்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவம் பார்த்த ஒரு மரபு அப்படின்னும் பொழுது மருத்துவ கல்வி மாணவர்கள் அவங்களோட துறையில் முழு பற்றோடையும் ஒப்பளிப்போடையும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணணுமா, உறுதிமொழி எடுத்துக்கணுமா. அவங்களோட பணியில் அவங்க முழு பற்றோடையும் ஒப்பளிப்போடையும் இருப்போம் அப்படின்னு அவங்க மாணவர்கள் முடிவு எடுத்துக்கணும். மருத்துவ பயிற்சியின் போது கற்றல், கற்பித்தல், உரையாடுதல் இப்படிலாம் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து அவங்களோட அந்த மருத்துவ கல்வியை வந்து மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளியோட உடல் உறுப்புகளை அறிவொளியால் ஆய்ந்து அறிபவராக மருத்துவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளியோட உடல்நிலையை ஆராய்ஞ்ச பிறகு தான் அவருக்கு மருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நோயினே தெரியாமல் மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளிக்கிட்ட கனிவோடையும் கருணையோடையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மருத்துவர்கள் அற வழியில் தான் வந்து செயல்படணும், எத்திக்கலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சில மருத்துவர்கள் நோயாளியின் உடலை குணப்படுத்துவர், சிலர் மனதை குணப்படுத்துவர். ஆனால் ரெண்டையும் சமமாக நினச்சி மருத்துவம் செய்கிறது தான் சிறந்த மருத்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க தத்துவ அறிஞர் பிளாட்டோ வந்து சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ள மருத்துவ அறங்கள், ஒரு டாக்டருக்கான எத்திக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற இலக்கை நோக்கி செயல்படுதல். ஓகேவா? அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற இலக்கை நோக்கி செயல்படணும். அடுத்ததா, பச்சிளம் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன பண்ணணும், முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்ததா, பிறப்பு இறப்பு விகிதங்களை குறைக்கணும். பச்சிளம் குழந்தைகள், சிறார்கள் அவங்களோட இறப்பு விகிதங்களை குறைக்கணும். பேறுகால இறப்பு விகிதங்களை குறைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதை வந்து செயல்படுத்தணும். அடுத்ததா, நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் குடும்ப நல உடல் நல மையங்களை ஏற்படுத்தி அதை முறையாக வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தொற்று நோய்கள், தொற்றா நோய்களை கண்டுபிடிச்சி அதுக்கான தடுப்பு முறைகளையும் நோய் நீக்கும் முறைகளையும் செய்யணும். எந்த நேரத்துலையுமே உயிர் காக்கிற மருந்துகளை தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுருக்கணும். மாநில மாவட்ட அளவில் தரமான மருத்துவம் வழங்கப்படுதா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கணும். நாடு முழுசும் இல்லை மக்கள் அனைவருக்குமே மருத்துவ காப்பீடு கொடுக்கணும். சரியா? அடுத்ததா, இயற்கை பேரிடர் காலங்களின் போது ஏற்படும் தொற்று நோய்கள்லேருந்து பாதுகாப்பதற்கு தேவையான உடனடி மருத்துவ மையங்களை எப்பயுமே வந்து தயாராக வச்சுருக்கணும். போர், தீவிரவாத நடவடிக்கைகள், எதிர்பாராத இடர்கள், அந்த மாதிரி டைமில் தரமான மருத்துவம் வழங்க தயாரான நிலையில் மருத்துவத்துறை இருக்கணும். மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி இதிலெல்லாம் தொடர்ந்து கவனம் செலுத்தி அங்கே இருக்கிற மருத்துவ நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதிலெல்லாம் மனித வள குறைபாடு இல்லாமல் வந்து வச்சுக்கணும். அதாவது டாக்டர்ஸ் இல்லாமல், நர்ஸ் இல்லாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, மருத்துவ முறையில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும். ஒரு நல்லா வளர்ந்த நாடுகளில் அதிநவீன மருத்துவ வசதிகள்லாம் இருக்கும். ஆனால் வளராத நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அப்படி இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும். வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் குடும்ப நலம் பேணுவதில் உள்ள வேறுபாடுகளை நீக்கணும். ஓகேவா? வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேமிலி பிளானிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வளரும் நாடுகள் அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லாமல் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், மருத்துவ துறைகளான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதில் வந்து உயர் ஆய்வுகளை மேற்கொண்டு அதோட சிறப்புகள் பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது,
ஒரு மருத்துவரோட பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். நோயாளிகளுக்கு மருந்தினால ஏற்படும் பக்க விளைவுகளை குறைப்பதோடு அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு நோயாளி வந்து ஒரு மாத்திரையை சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரையால் ஒரு சில சைடு எஃபெக்ட் வரும். அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு எஃபெக்ட் வந்து குறைக்கிற மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி மருந்துகளை. அடுத்தது நோய்கள் தொடர்பான அனைத்தையும் மருத்துவர் வந்து மருத்துவர்கிட்ட வந்து நோயாளி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் டாக்டர்கிட்ட அவங்க சொல்லணும். சொன்னால் தான் அவங்களால மருந்து வந்து கொடுக்க முடியும். அடுத்தது பாக்ஸில் பாருங்கள். 1934ஆம் ஆண்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்திய மருத்துவக் கழகம். அடுத்தது 2020 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து தேசிய மருத்துவ ஆணையம், அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்ற பேரில் இதோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. மருத்துவ சேவைக்கும் மருத்துவ கல்விக்கும் உரிய நடைமுறைகளையும் நெறிமுறைகளையும் வகுத்து ஒழுங்குபடுத்துறது தான் இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், அதாவது தேசிய மருத்துவ ஆணையம். அடுத்தது வணிக அறம் பார்க்குறோம். வணிகம் அப்படின்னா பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக அறம் அப்படின்றத கொண்டு வராங்க. வணிக செயல்பாடுகளாலும் வணிக முடிவுகளாலும் ஏற்படும் தீமைகளை விலக்கி பொது நன்மை கருதும் வரம்புகளை தொழில் நிறுவனங்கள் வகுத்து கொள்வதும் தம் கடமையையும் பொறுப்புணர்வையும் அறிந்து செயல்படுவதும் வணிக அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வணிக அறத்திற்கு முதன்மை விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். வணிக அறம் அப்படின்றது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து உருவாச்சு அப்படின்றாங்க. வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரியான வணிக அறம் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல சிறந்த முன்மாதிரியாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தாம் தொழில் செய்ய வேண்டியவற்றை ஏற்றுக்கொண்டும் செய்யக்கூடாதவற்றை விலக்கியும் உரிய விதிகளை வகுத்தும் சமூக நீதி மற்றும் பொது நன்மை கருதியும் வணிக நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள், சிறு வணிகர்கள், பங்குதாரர்கள், கடனுதவி வழங்கியோர், அரசமைப்பினர் இவங்க எல்லாரோட நலனையும் ஒரு வணிக நிறுவனம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட நியதிகளுக்கு உட்பட்டு பண்பாட்டு விழுமியங்களோடு என்ன பண்ணணும், தொழில் நிறுவனங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற தலைவர்கள் அந்த நிறுவனங்களோட அறக்கோட்பாடுகளை செயல்படுத்துறதுல முன்மாதிரியாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக அறிவியல் குறித்து முறையான கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கணும். அப்படி படித்த விஷயத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற தலைவர்கள். அடுத்து வணிக அறங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நிறுவனங்களோட தன்மைக்கு ஏற்ப அது எங்கே இருக்கோ அதுக்கு சம்மந்த மாதிரி அந்த நாடுகளுக்கோட பண்புக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தான் வணிக அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வளரும் நாடுகள் இந்த மாதிரியான வணிக அறக்கோட்பாடுகளை பின்பற்றுறதுல ரொம்ப பின்தங்கி இருக்குது. வளர்ந்த நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமே அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளும் பணியாளர்களும் நிறுவனத்தை நடத்தி செல்வதற்கு அப்படின்னு வகுக்கப்பட்ட எத்திக்ஸை வந்து என்ன பண்ணணும், மீறாமல் நடக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சட்ட வரைவுகளுக்கும் மனித நியதிகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். அதை மீறதுக்கான சூழல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ் எத்திக்ஸை வந்து மீறுற நிறுவனங்கள் காலப்போக்கில் என்ன போயிடும், மதிப்பு இல்லாமல் அழிஞ்சு போயிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நல்ல ஒரு தரமான பொருள் கொடுக்குற நிறுவனங்கள் மேலே தான் மக்கள் வந்து ஆர்வம் செலுத்துவாங்க. ஆரம்பத்தில் லாபம் கம்மியாக இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி அவங்களால தான் நிற்க முடியும். தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் தாம் ஈட்டும் பொருளில் குறிப்பிட்ட ஒரு தொகையை சமூகத்துக்காக செலவு பண்ணணும். இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணி நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில லட்சமாவது மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நூலகம், சுகாதாரம், கல்வி நிறுவனங்களோட உள்கட்டமைப்பு மேம்பாடு, கிராமப்புற மேம்பாடு, சாலை வசதி, குடிநீர் வசதி, ஆராய்ச்சி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க செலவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகத்தோட சிறப்பு பற்றி ஒரு பட்டினப்பாலை பாடல் வந்து நம்மளுக்கு சொல்லுதான். அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர்
வடு அஞ்சு வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழ் புக்கில் கூட உங்களுக்கு இருக்குது. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான் இருந்துச்சு, பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. அப்போ அவங்க கொடுக்குற பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க, குறையாமல் வாங்குற பொருளும் கொடுக்குற பொருளும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக கொடுப்பாங்க, வாங்குற பொருளை கம்மியாக வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து நேர்மையாக இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ பண்ட விலைக்கு மிகையாகவோ குறையாவோ கொடுக்காம அவங்க வந்து வணிகம் செஞ்சாங்களாம். அதே மாதிரி திருவள்ளுவரும் இந்த குறளை சொல்லியிருப்பாரு, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்னு. மற்றவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதும் கூட நம்ம பொருள் மாதிரி எண்ணி அற வழியில் என்ன பண்ணணும், வணிகம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்ம வாங்கினா எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம வாங்கும்போது அதிகமாக வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஓகேவா, கரெக்டான காசுக்கு தகுந்த பொருள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி நம்மளும் அவங்க கொடுக்குற காசுக்கு தகுந்த பொருள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஒரு கன்சியூமரோட ரைட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு நுகர்வோருக்கு அப்படின்னா என்ன உரிமைகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோரை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1986 ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஒரு பொருளை வந்து கடைசியாக ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் தான் நுகர்வோர்னு சொல்லுவோம். அவருக்கு நிறைய உரிமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்ததாக இங்கே பாருங்கள், 2005 வந்து அக்டோபர் 12 தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துச்சு. இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு பொது நிறுவனங்கள் சார்ந்த தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து நம்மளோட உரிமையில் ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நுகர்வோருக்கான உரிமை என்னென்ன அப்படின்னா பாதுகாப்பு உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேள்வி கேட்கும் உரிமை, நேர்மையற்ற வணிகத்தில் இருந்து பாதுகாக்கும் உரிமை, இழப்பீடு பெறும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழல் பெறும் உரிமை, அடிப்படை வசதிகள் பெறும் உரிமை. இதெல்லாம் ஒரு நுகர்வோருக்கு உண்டு. அந்த சட்டத்தின்படி ஒரு பொருளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளோட குவாலிட்டியை பற்றி அவங்க போட்டிருக்கணும், அளவை போட்டிருக்கணும், ஆற்றல் அதோட எனர்ஜியை வந்து போட்டிருக்கணும், அதோட பியூரிட்டியை பற்றி போட்டிருக்கணும், அதோட ஸ்டாண்டர்ட் பற்றி போட்டிருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளில் காசுக்கு தகுந்த குவான்டிட்டி விற்கலைனாலும் அது தப்பு. ஓகேவா, குவாலிட்டி இல்லை அப்படின்னாலும் அதுவும் தப்பு. அதே மாதிரி அதோட பியூரிட்டி கம்மியாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம குறைபாடு உள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரியான குறைபாடு இல்லாமல் பொருளை வந்து மக்களுக்கு அந்த கம்பெனி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த நுகர்வோர் என்ன பண்ணலாம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பேரில் வந்து என்ன பண்ணலான்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகி அவங்களோட குறையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஐஎஸ்ஓ பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜிஎஸ்ல அடிக்கடி கேட்ட கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷினில். உலக அளவில் பொருள்களோட தரத்தை உறுதி செய்கிறதுக்காக ஐஎஸ்ஓ அப்படின்னு ஒரு அமைப்பு 1947 ஜெனீவாவில் தொடங்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்த கூட கேட்பாங்க, ஜெனீவா. இந்திய தர நிர்ணய அமைப்பு நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாலையும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்குது, ஐஎஸ்ஐ முத்திரை சொல்கிறோம் இல்லையா, அது யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். டிசம்பர் 24 வந்து தேசிய நுகர்வோர் தினம்னு கொண்டாடுறோம். இந்த டிசம்பர் 24 ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் இந்த 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து வெளில வந்துச்சு. அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம டிசம்பர் 24 ஒவ்வொரு வருஷமும் தேசிய நுகர்வோர் தினம்னு கொண்டாடுறோம். மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா சட்ட அறம்னு என்னன்னா பார்க்குறோம். ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் போது வழக்கறிஞர்கள் கண்ணியத்தோடையும் சுயமரியாதையோடையும் நடந்துக்கணும். ஓகேவா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வாதாடுறாருன்னா அவர் எப்படி இருக்கணும், கண்ணியத்தோடையும் சுயமரியாதையோடையும் நடந்துக்கணும், நீதிமன்றத்தோட சட்டத்திட்டங்களை மதித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நீதிமன்றங்களை மட்டும்தான் மக்கள் வந்து நம்பியிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிற இடத்துல வந்து நீதிமன்றங்கள் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து தங்களோட சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் வழக்குகளை எடுத்து வாதாடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கறிஞர். ஓகேவா, அடுத்ததாக நீதிமன்றத்தில் கண்ணியமான சொற்களை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். எதிர் தரப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நற்பெயருக்கு என்றைக்குமே களங்கம் ஏற்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா,
அடுத்ததா தாத்தா, பாட்டி, தந்தை, தாய், கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, உடன்பிறப்புகளின் வாரிசுகள், மாமனார், மாமியார், தந்தை மற்றும் தாயாரின் உடன்பிறப்புகள், அவர்களது வாரிசுகள் போன்ற உறவினர்களில் எவரேனும் நீதி அரசராக இருக்கும்போது அந்த நீதிமன்றம் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சொந்தக்காரங்க வந்து வழக்கில் வந்து இப்போ பங்கேற்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு சார்பாக தான் அவங்க நீதி வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வேணாம் அப்படின்றாங்க சொல்லியிருக்காங்க. பணிபுரியும் நிறுவனத்துக்கு சாதகமாகவோ எதிராகவோ என்ன பண்ணக்கூடாது, வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாமே சாட்சியாக இருக்கும் வழக்கில் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம் வாடிக்கையாளரின் வழக்கு தொடர்பான விவரங்களை வழக்கு தொடங்கியது முதல் வெளிப்படையாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தம் வாடிக்கையாளர் தம்மிடம் நம்பிக்கை வைத்து பரிமாறிக்கொண்ட தகவல்களை மற்றவங்க கிட்ட இப்போ சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் சொல்லக்கூடாது, முறைகேடா. ஓகேவா? வாடிக்கையாளரோட நலம், அவங்களோட நேர்மை, கண்ணியம் இதை பாதுகாக்கிறது ஒரு வழக்கறிஞரின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னோட சொந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் வழக்குகளை அணுகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தகுந்த சாட்சி இல்லாமல் யாரையும் படக்கூடாது. இதில் வந்து ஒரு வழக்கறிஞரும் உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றம் தொடர்பான சாட்சி, தகவல் இதெல்லாம் வந்து வழக்காடுபவர்கள் மறைச்சு வச்சுக்கிட்டு அப்பாவிகளை தண்டனைக்கு உட்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இந்திய வழக்கறிஞர்கள் கழகம், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. 1961 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கான நடத்தை விதிகளை வந்து சொல்லுதான். சரியா? இந்திய பார் கவுன்சில். அடுத்தது வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற தகவல்களை பரிமாற்றங்களை வழக்கறிஞர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. வாடிக்கையாளருக்கு வழக்கு தொடர்பான இவர் சொன்ன அறிவுரைகளை பற்றியும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. வாடிக்கையாளருக்கு வழக்கு தொடர்பான செலவுகள் குறித்து அவ்வப்போது சொல்லிடணும். அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது அப்பப்போ சொல்லிடணும். கடைசியாக மொத்தமாக வந்து அவங்க தள்ள குண்டு தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்த்தரப்பினருக்கு தாம் வழங்கிய சட்ட அடிப்படையிலான உறுதிமொழிகளை வந்து காப்பாற்றணும். வழக்கறிஞர் எவரும் தன்னோட தொழில் குறித்து விளம்பரம் செய்யக்கூடாது. ஓகேவா? சட்டத்திற்கு புறம்பான வழக்குகளுக்கு தம் சட்ட அறிவை பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? வழக்கறிஞர்கள் தம் தொழிலை பொருளீட்டுவதற்கு வழியாக மட்டுமே கருதக்கூடாது. மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் அறிவுரைகளையும் வழங்கி தம் வாத திறமையால் உரிய தீர்ப்புகளை கிடைக்க செய்ய வேண்டும். வழக்கறிஞராக படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கான நீதியை வந்து வாங்கி கொடுக்கறது அப்படின்னு நினச்சி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞர்களின் கண்ணியம், நேர்மை, மனசான்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நன்னடத்தை இதனால் மட்டும்தான் சமூகம் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்த சமூகமும் சட்டத்தின் வழி நீதி, நியாயம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா தொழில்நுட்ப அறம் பற்றி பார்க்குறோம். தொழில்நுட்பம் அப்படின்னா என்னது? நவீன தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம் இல்லையா? நவீனமாக இருக்கிற தகவல் கருவிகளை பயன்படுத்த பொதுமக்களுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அதை தீர்க்கிறது தான் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சினால இந்த உலகமே சுருங்கி ஒரு கிராமம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழில்நுட்பத்தில் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள், சேவைகள் இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எத்திக்கலான சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை தீர்க்கிறது தான் வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்ப நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்து சந்தைப்படுத்துகிற வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எத்திக்ஸை வந்து பின்பற்றாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகள் இல்லாத போது சிலர் அறியாமையாலும் பலர் சட்டங்களை பின்பற்றாமலும் தவறு செய்வதற்கு வழி ஏற்படுது. அந்த மாதிரி நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த தொழில்சார் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தின் மூலம் சமுதாயத்தை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் யாரையும் பாதிக்கக்கூடாது, அதை உறுதி செய்கிறது தான் இந்த தொழில்நுட்ப பணிசார் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தின் மூலம் சமுதாயத்தை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் எவரையும் பாதிக்காதவாறு அமையணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்சார்பு, கண்ணியம், நாணயம், சவால்களை எதிர்கொள்ளுதல் இது எல்லாமே சேவைத்துறையின் அடிப்படை அறங்கள். ஆனால் தொழில்நுட்பத்துறையில் இந்த மாதிரியான அடிப்படை அறவியல் நெறிகளுக்கு மாறா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுறாங்க. அப்போது நிறைய இடர்பாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்துறையில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கல்ல,
அவங்க தான் வந்து தொழில்நுட்பத்தை உருவாக்குவராகவும் இருக்கிறாங்க, பாதுகாப்பவராகவும் இருக்காங்க. அப்போ தொழில்நுட்பத்தை மேலாண்மை செய்ய தொடர்ந்து என்ன பண்ணணும், கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமூகம், சுற்றுச்சூழல், மனிதனின் பண்பட்ட வாழ்விற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை சரி பண்ணணும் அப்படின்னா தொழில்நுட்பத்திலேயே என்ன பண்ணணும், எத்திக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா அரசியல் அறம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதிகாரம் அப்படின்றது அறிவு, ஞானம் என்பது வேறொன்று அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதிகாரம் என்பது ஒன்று, அறிவு, ஞானம் என்பது வேறொன்று. ஒரு தேசம் செல்ல வேண்டிய திசையை தீர்மானிப்பவர்கள், அதில் வாழும் மக்களின் கண்ணியம், தலைவர்களின் கண்ணியம், அரசியல் கட்சிகளின் கண்ணியம் என்று தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. நாடு செல்ல வேண்டிய எதிர்கால பாதையே எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் போதுமானது அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காராம். இது என்னன்னு எனக்கும் புரியல. சரி, அடுத்ததா அரசியல் அறம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். அரசியலின் நோக்கம் குடிமக்கள் அனைவருக்கும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் நல்வாழ்வு வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி தருவது. ஒரு அரசு அப்படின்னா என்னன்னு, அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்கி தரணும். குடிமக்களை நெறிப்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் ஒரு அரசின் கடமை. அரசியலில் ஈடுபடுறவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட கடமையும் பொறுப்பையும் நினச்சி என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் அவங்க விலகும் போது அரசோட கொள்கைகள் குடிமக்களுக்கு பொருந்தாமல் போய் என்ன பண்ணணும், அறம் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்துது. இது போன்ற சூழ்நிலையில அரசியல் சார்ந்த சிக்கல்களை தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம அரசியல் அறம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரியா? அப்போ திருக்குறள்ல அரசியலான அறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, பாக்ஸ்ல அறமும் அரசியலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லோரும் கூடி நடத்தும் அரசியலுக்கே அறம் சிறப்பாக வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடம்பின் நன்மைக்கு ரத்த ஓட்டம் எப்படி கட்டாயமோ அது மாதிரி உலகத்தோட நன்மைக்கு அறத்தின் அடிப்படை வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அறம் யாரோ சில துறவிகளின் பேச்சு அப்படின்றது போய் வாழ்க்கை சட்டம் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அது அறம்னாலே யாரோ துறவிகள் பேசுறது அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே என்னது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசியல் அல்லல் விளைப்பதற்கெல்லாம் முதல் காரணம் அறமாகிய அடிப்படை புறக்கணிப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல்ல ஏதோ சிக்கல் வருது அப்படின்னா அவங்க எத்திக்ஸோட நடக்கல அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம நுரையீரல் மட்டும் சுத்தமா இருக்கணும் அப்படின்றது தப்பு. காற்று ஊர் ஃபுல்லாக காற்று வந்து வீணாக போயிருக்கும் போது நம்மளோட லங்ஸ் மட்டும் சுத்தமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால அரசியலில் அறத்தோடு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனோட வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், நரகமாக தான் ஆயிடும். ஓகேவா? அப்போ வெளிக்காற்றோட தூய்மையை கெடுக்காமல் காப்பது முதல் கடமை. அதை விட்டுட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, திணற முடியாது அப்படின்னு வரதராசனார் சொல்லியிருக்காராம். ஓகேவா? அடுத்து திருக்குறள்ல அரசின் அறம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். திருக்குறள்ல நாடு, அரசன், ஆட்சி முறை, குடிமக்கள், படை இதோட இயல்புகளை பத்திலாம் அங்க சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்படி சொல்லும்பொழுது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டை எல்லா நலங்களும் வளங்களும் அமைந்திருந்தாலும் நல்ல வேந்தன் ஆட்சியில இல்லை அப்படின்னா அந்த நாடு பயனில்லாத ஒரு நாடா ஆயிடும் அப்படின்றாரு. அடுத்து ஒரு நாட்டோட இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு நோய் இருக்கக்கூடாது, செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், இன்பம் இருக்கணும், நல்ல காவல் இருக்கணும். இந்த 5 இருந்தாதான் அந்த நாடு ஒரு அழகான அணிகலன் போன்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நாட்டோட அணிகலன்கள் அப்படின்னே பார்த்தீங்கன்னா பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல எது குறைஞ்சாலும் அந்த ஆட்சியாளர் வந்து என்ன பண்றாரு, அவரு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படை, குடி, கூழ், அமைச்சி, நட்பு, அரண் 6 உடையான் அரசுருள் ஏறு. ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 6 விஷயம் இருக்கணும். என்னது? படை வலிமை, நல்ல குடிமக்கள், உணவு வளம், நல்ல அமைச்சர், நல்ல நண்பன், நல்ல காவல். இது இருந்துச்சு அப்படின்னா அந்த ராஜா தான் என்ன பண்றாரு, சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ற ஒரு ராஜான்னு மக்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் அறம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த லெசன் வந்து பார்த்தோம். சரியா? இந்த லெசன் வந்து நிறைய மெயின்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து அந்த பாக்ஸ் பாயிண்ட்லேருந்து நான் இஎஸ் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க.
அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட்டு 10th லெசனில் பார்த்தீங்கன்னா அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படின்ற ஒரு லெசன் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.